நான் உங்கள் பாலா ரத்னகுமார் பேசுகிறேன். வீடியோவில் அம்பாளர்கள் சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சேனல் உருவாக்குனதுக்கு காரணமே பல பேர் நமக்கு ஃபோன் பண்ணி நிறைய டிப்ஸ் கேட்குறாங்க. எல்லாருக்கும் என்னால் சொல்ல முடியல. அதனால் நம்ம வீடியோ மூலமாக நிறைய விஷயங்கள் நான் கொடுக்க போகிறேன். எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். இந்த சேனலோட முக்கியமான நோக்கமே எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணும், சரியான முறையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்கும் நான் அட்டன் பண்ணி பேச முடியலைங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்த்தாலே ஒருத்தவங்க ஒரு நட்சத்திரத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோஸ் நான் போட்டு தரேன். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் பொதுவாகவே கேதுவோட நட்சத்திரம். நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமும் அஸ்வினி தான். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குதிரை மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம்னாலே குதிரை அப்படின்னு அர்த்தம். குதிரை அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கன்னு அர்த்தம். தன்னோட வேலையில் வேகமாக இருப்பாங்க. ஒரு வீட்டிலே பார்த்துருங்க, ஒரு பெண்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அப்படியே வேலை செய்ய இடத்துல பார்த்திங்கன்னா டங் டங் டங்னு சவுண்டு கேட்கும். சதய நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் விலங்கு பார்த்திங்கன்னா குதிரை தான். அப்போ இவங்க வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து பசங்களை கிளப்பும் போது பார்த்திங்கன்னா டங் டங் டங்னு சவுண்டு கேட்கும். அப்போ குதிரை அப்படி ஓடும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ அது அவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா குதிரை போல் வேகமாக காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள். காரணம் என்னென்னா அஸ்வினி அப்படின்னா டாப் ஃபஸ்ட் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் மொட்டை மாடியும் அஸ்வினி தான். இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஹெல்த் ரீதியாக ஏதாவது பாதிச்சுது அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம்னா, மொட்டை மாடியில் நின்று ஒரு மாத்திரையை நம்ம சாப்பிட்றது, மொட்டை மாடியில் நின்று டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அஸ்வினிக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். பரணி யோனியோட வடிவம். 51 சக்தி பீடத்தில் காமாக்கியா மட்டும்தான் பரணி நட்சத்திரத்துக்குரிய சிம்பிள் இருக்கக்கூடிய கோவில். அது மட்டும் இல்லாமல் பரணிக்கு உள்ள தெய்வங்கள்னு பார்த்திங்கன்னா துர்கா பரமேஸ்வரி. அப்போ பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்கை வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருளை நீங்கள் அடிக்கடி சாப்பிடணும். பரணி அப்படின்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் எனக்கு சாப்பிட பிடிக்காது, அப்படி இல்லைன்னா சளி பிடிச்சிக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்தும். அப்போ உணவாக சாப்பிடும்போது அதில் ஏதாவது ட்ரபிள் வரும்னா நீங்கள் நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் தொட்டியில் நெல்லி மரம் வைக்கணும். அவங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அதை வச்சு மஞ்சள் தண்ணியில் கரைச்சி அந்த மரத்துக்கு ஊற்றி அந்த மரத்துக்கு தூபதீபம் காட்டி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியான வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் வேகமாக கொண்டு சேர்க்கும். ஏன்னா விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்களில் பார்த்திங்கன்னா ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தம்னு சொல்கிறோம். எல்லா கோவிலையுமே ஸ்தல விருட்சம் இருக்குது. அப்போ பரணி நட்சத்திரத்துக்குரிய வழிபாடை நீங்கள் பண்ணும்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பரணி அப்படிங்கிறது சுக்கரனை குறிக்கக்கூடியது. அப்போ அது சுக்கரனோட திருஜன்ம நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம். அப்போ பூரம் அப்படின்னா எலுமிச்சம்பழம். அப்போ இவங்க நிறைய லெமன் சாதம் சாப்பிட்லாம், நிறைய லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம். அதுவும் சளி பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எங்கே கொண்டு போய் ஒரு பொருளாதார ரீதியான விஷயங்கள் பேசணும், இல்லை ஃபினான்ஷியலாக பேங்கிங்கில் போய் லோன் செக்டாருக்கு சம்மந்தமாக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு கார் லோன் வாங்க போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மேனேஜரை பார்க்க போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை லேடிஸ் அந்த ஹேண்ட்பேக்லேயும் இப்போ ஆண்களாக இருந்தால் பேண்ட் பாக்கெட்லேயும் போட்டு போகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். பூர நட்சத்திரத்துக்குள்ள தெய்வம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்து ஆண்டாள். அப்போ ஆண்டாள் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் சமயபுரம் மாரியம்மனோட வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பூராடம். பூராடம்னா ஜம்புகேஸ்வரர், திருவண்ணைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது. அதே போல் பூராடம்னா வருண பகவான். அப்போ மழை வரும்போது அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த தண்ணியை கலந்து குளிக்கும் போது உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் விலகி வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்கும். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ 2வது நட்சத்திரத்துக்குரிய குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்போ பரணி அப்படிங்கிறது பூ அப்படின்னா யோனி வடிவம். அப்போ குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த முக்கோண சிம்பிள் இருக்கும் இல்லையா. இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிராண்டில் கூட இந்த மாதிரி வருது. முக்கோணம் எஸ்விஎஸ் சன்ஃப்ளவர் ஆயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்துறது. அதே போல் சமோசா, எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சமோசா பார்த்திங்கன்னா முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் டீ குடிக்கும்போது வடை சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு சமோசா சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாமே ட்ரையல் வெர்ஷன் மட்டும் இல்லை, இதெல்லாமே சொல்யூஷன். நான் நிறைய கிளைண்ட்டுக்கு கொடுத்து சக்ஸஸ் பண்ண விஷயம். ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான நிலையை அடைவீங்க. நன்றி, வணக்கம்.